இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் இயேசு ஆண்டவர் மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். சிறு சிறு விஷயங்களில் தவறு நேர்ந்து விடாமல் கவனமாயிருப்பவர்கள் பெரிய தவறுகளை எளிதாக கடந்து செல்கிறார்கள் என்பதையே ஆண்டவர் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார். வருமானத்தில் 10ல் 1 பங்கை கடவுளுக்கு நீங்கள் கொடுத்தாலும் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் என்று ஆண்டவர் தனது கருத்தை மேலும் விளக்கி சொல்கிறார். இயேசு குற்றம் சாட்டும் இந்த அறிஞர்களைப் போல கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் சில சடங்கு சம்பிரதாயங்களை கவனமாக கடைபிடித்துவிட்டு அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் நாமும் ஆண்டவரின் கண்டனத்திற்கு உள்ளாவோம் என்பதை மனதில் கொள்வோம். ஏனெனில் மனிதர்களைப் போல வெளிப்புற தூய்மையை மட்டும் பார்ப்பவர் அல்ல ஆண்டவர். உட்புற தூய்மையையும் ஊடுருவி பார்க்க அவர் வல்லவர். மனிதர் பார்வையில் படும் வெளிப்புறத்தை தூய்மையாய் வைத்திருப்பவர்கள் மனிதர் கண்ணுக்கு மறைவாக உள்ள தங்கள் உட்புறத்தை, அதாவது மனதை, கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறார்கள் என்று ஆண்டவர் பரிசேயரை தோலுரித்து காட்டுகிறார். நாமும் நம் மனதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. தன்னல விருப்புகள் நம் மனதில் இருந்தால் அதை அகற்றுவோம், உட்புறத்தை தூய்மை செய்வோம். அப்போது வெளிப்புறமும் தூய்மையாகும் என்கிறார் ஆண்டவர். குருட்டு வழிகாட்டிகளே, வெளிவேடக்காரரே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஆண்டவர் கடுமையாக கண்டனம் செய்வதை நம் மனக்கண் முன் எப்போதும் நிறுத்தி நம்மில் வெளிவேடம் என்றும் இராதபடி பார்த்து கொள்வோம். இன்றைய நற்செய்திக்காக இயேசுவுக்கு நன்றி.